பதினெண் சித்தர் போற்றிகள், குருநாதர் திருவடியர் போற்றிகள். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது செங்கற்றாழை கற்பம். போகர் அவர்கள் அருளிய ஒரு அற்புதமான கற்பம். இதற்கு முன்னாடி மிளகு கற்பம், கடுக்காய் கற்பம், இந்த மாதிரியான பல கற்பங்களை போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். நல்ல ஒரு முழுமையான கற்ப சூத்திரம் அப்போ தான் கையாள முடியும். இதற்கான ஆதார பாடல் போகர் அருளியது. பாடலானது: ஒண்டுமே கடுக்காயை தள்ளி பின்பு ஓப்பான சிவப்பங் கத்தாழைந்தன்னை மண்டுமே மண்டலந்தான் கொண்டாயானால் மகத்தான திரிதோஷம் சாடி போகும். பூண்டுமே முன்கொண்ட உப்பு எல்லாம் முறிந்துமே சடலத்தில் நில்லா வெளியே போகும். கண்டுமே சிவப்பான கத்தாழை தன்னை கருதியே தின்றாக்கால் சாவு பொய்யே. இதற்கான செங்கற்றாழை அப்படி என்பது செங்கென்றால் சிகப்பு என்ற அர்த்தம். சிகப்பு கத்தாழை தான் இந்த பாடலில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கத்தாழை. ஒரு காலத்தில் அது கிடைக்காம இருந்தது, ஒரு ரேரான விஷயம். தேடி மலை காடுகளில் தேடி எடுத்தாங்க. இப்போ சாதாரணமாக சில நர்சரிகளிலே சிகப்பு கற்றாழைன்னு கேட்டால் கிடைக்குது. இது சாப்பிடுவதற்கு முன்பு குறிப்பு: சரியான ஒரு சித்த வைத்தியரையோ உங்களது குருநாதரையோ அணுகி தேர்ச்சி பெற்று முழுமையாக கற்றுக்கொண்டு பின்னாடி செய்யுங்க. டைரெக்டாக சாப்பிட்டா உடம்பு கல்லாயிரும் அப்படின்னு நினைப்பட தயவு செஞ்சு சாப்பிட வேணாம். இதற்கான விளக்கம்: உண்டுமே கடுக்காயை தள்ளி பின்பு, கடுக்காய் கற்பம் முடிந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு வரணும். உவப்பான சிவப்பங் கத்தாழை தன்னை மண்டுமே மண்டலந்தான் கொண்டாயானால், சிகப்பு கத்தாழை ஒரு மண்டலம் சாப்பிட்டோமானால் மகத்தான திரிதோஷம் சாடி போகும். திரிதோஷம் என்றால் வாதம், பித்தம், கபம். இது சாடி போகும்னு சொல்லியிருக்காரு. பூண்டுமே முன்கொண்ட உப்பு எல்லாம் முறிந்துமே சடலத்தில் நில்லா வெளியீர் போகும். உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உப்புக்கள் எல்லாமே வெளியேறும். கண்டுமே சிவப்பான கத்தாழை தன்னை கருதியே தின்றாக்கால் சாவு பொய்யே. இந்த சிவப்பு கத்தாழை கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிட்டோம்னா சாவு என்பதே பொய் அப்படின்னு சித்தர் சொல்லியிருக்கார். இதை திரும்ப படிக்கிறோம் பாருங்கள், இப்போ ஓரளவு புரியும். ஒண்டுமே கடுக்காயை தள்ளி பின்பு ஓப்பான சிவப்பங் கத்தாழை தன்னை மண்டுமே மண்டலந்தான் கொண்டாயானால் மகத்தான திரிதோஷம் சாடி போகும். பூண்டுமே முன்கொண்ட உப்பு எல்லாம் முறிந்துமே சடலத்தில் நில்லா வெளியீர் போகும். கண்டுமே சிவப்பான கத்தாழை தன்னை கருதியே தின்றாக்கால் சாவு பொய்யே. இந்த சிகப்பு கற்றாழை என்ற இனம் கற்றாழையை வைத்து ஒரு கற்பம் மனிதர்களுக்கு தேவையான அனைத்து நோய்க்கும் மருந்தாக மாற்றிருக்கக்கூடியது ஒரு பெரிய விஷயந்தான். இதை நம்ம பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, இந்த சிகப்பு கற்றாழை என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அழிக்காதீங்க, வளர்க்கவும் முயற்சி செய்யுங்க. இதை செய்வதற்கு முன் தகுந்த குருநாதர் அல்லது தேர்ச்சி பெற்ற சித்த வைத்தியரை தொடர்பு கொள்வது நல்லது. நன்றி.